10க்கும் மேற்பட்டவர்களை நரபலி கொடுத்திருக்கிறார்கள். அந்த மலையிலே கிரானைட் எடுத்தால் வருடத்திற்கு 1000 கோடி வரும் என்று சொல்கிறார்கள். மக்கள் பதறுகிறார்கள். அந்த கலெக்டர் யோசிக்கிறார், ஒரு பக்கம் அரசாணை இருக்கிறது, இன்னொரு பக்கம் எளிய மக்கள் இருக்கிறார்கள். அந்த மலையை காப்பதற்காக அரசு இட்ட ஆணையையே ரத்து செய்ய வைத்தார். அந்த IAS பதவியையே அவர் இழந்தார். அந்த இழந்த IAS அதிகாரிதான் இப்பொழுது இந்த மேடையில் உங்கள் முன்னாலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஐயா, ஒரு குறிப்பிட்ட மலையை குறிப்பிட்டு காட்ட அந்த மலை மீது ஏறிக்கொண்ட அந்த கிராம மக்கள் அறப்போராட்டம் நடத்துகிறார்கள். எனவே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய குடும்ப அட்டைகள் எல்லாம் சரண் செய்துவிட்டு அவர்கள் அறப்போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்று சொல்கிறார்கள். உடனே நான் ஒரு துணை ஆட்சியரை நான் அனுப்பினேன். அந்த வட்டாட்சியரும் துணை ஆட்சியரும் அங்கே போய் பார்த்துவிட்டு இடத்திலே வந்த தகவல் என்னவென்றால், ஐயா, அங்கே பெரிய மலை இருக்கிறது, 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் மலை இருக்கிறது ஐயா. அந்த மலையிலே கிரானைட் எடுத்தால் வருடத்திற்கு 1000 கோடி வரும் என்று சொல்கிறார்கள் ஐயா. அதை அடிப்பதற்கு அரசாணை பிறப்பித்து விட்டாகி 2 வருடங்கள் ஆகிறது. இப்பொழுது தேர்தல் வந்த காரணத்தினால் அந்த மலையை அடிக்காமல் தேர்தல் முடிந்தவுடன் இப்பொழுது அடிக்கலாம் என்று விட்டு அவர்கள் அடிக்க தொடங்கி இருக்கிறார்கள். மக்கள் பதறுகிறார்கள். அந்த மக்களுக்கு வேறு வழி இல்லை. இதை சுற்றி சுனைகளும் குளங்களும் குட்டைகளும் நிரம்பி இருக்கின்றன. அவையே அவர்களுக்கு குடிநீர் ஆதாரம் மட்டுமல்ல, அவர்களுடைய அந்த விவசாயத்திற்கு வேளாண்மைக்கு அந்த பாசன ஆதாரமாக அது இருக்கிறது. எனவே அதையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னவுடன் அந்த மக்களும் வந்து விட்டார்கள். மக்கள் வந்து கதறுகிறார்கள், ஐயா, எங்களுடைய ஊரினுடைய அடையாளம், எங்கள் வாழ்வாதாரம் எல்லாம் அழிக்கப் போகிறார்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறார். அந்த கலெக்டர் யோசிக்கிறார், ஒரு பக்கம் அரசாணை இருக்கிறது, இன்னொரு பக்கம் எளிய மக்கள் இருக்கிறார்கள். அரசாணையை நிறைவேற்றினால் எளிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள், அந்த மலை தகர்க்கப்படும், அந்த கிராமம் சிதைக்கப்படும், அவர்களுடைய வாழ்வு ஒன்றுமில்லாமல் ஆகும். அந்த முடிவெடுத்து அரசுக்கு அனுப்பி அந்த அரசு அந்த இட்ட ஆணையையே ரத்து செய்ய வைத்தார். அந்த மலைதான் இன்றைக்கு வரலாற்று தடமாக இருக்கக்கூடிய அரிட்டாபட்டி மலை, மதுரையிலே இருக்கக்கூடிய அந்த அரிட்டாபட்டி மலை. அந்த மலையை காப்பதற்காக தன் கலெக்டர் பதவியே துச்சமாக நினைத்து அதற்கு பிறகு தன்னுடைய அரிய IAS, எவ்வளவு அந்த IAS என்பது எவ்வளவு அரிதானது, அந்த IAS பதவியையே அவர் இழந்தார். அந்த இழந்த IAS அதிகாரிதான் இப்பொழுது இந்த மேடையில் உங்கள் முன்னாலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரம் அது மக்களிடத்திலிருந்து வந்த அதிகாரம். எனவே அந்த அதிகாரத்தினுடைய பலனை எந்த மக்கள் உங்களுக்கு அளித்தார்களோ அந்த மக்களுக்கே திருப்பி கொடுங்கள்.